ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஜி 316 தமிழ் நம்ம சேனல். இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கேள்விப்படி பண்ணிட்டாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் எல்லாம் அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஒன்று பறக்க போகுது. எது கார் பறக்குதா? கார் பறக்குதுப்பா, கார் பறக்குது. அதுக்கு நீங்கள் $3,00,000 கொடுக்கணும். ஸோ $3,00,000 அதுவும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் வந்து என்னென்னலாம் படத்தில் பண்ணணுமோ பண்ணி விட்டாங்க. ஸோ அது மட்டுமா பண்ணோம், நாங்கள் நிஜத்திலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆலஃபுங்கிற இந்த அமெரிக்கன் பேஸ் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளையிங் காரை வந்து ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்ட், அதாவது முதல்ல இந்த பறக்கும் கார் வந்து இப்போது என்னது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ப்ரீ ரெஜிஸ்டரே வந்து 3,500, அது 3,500க்கு மேலே போயிடுச்சு. சரி என்னடா சொல்கிற, 3,500 எவன் பறக்கிறது, அதே நாம் இதை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். $3,00,000 அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ருபீஸ் படி 1.2 crores, அதை விட தாண்டிடும். 1.2 கோடி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் தான் நம்ம கூடி குறையும்ல. ஸோ ஓகே. ஸோ முதல்ல வந்து அவங்க இதை நாங்கள் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணி இதை க்ரியேட் பண்ணதால், ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து $3 lakhs $3,00,000 வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஏன்னா அவங்களும் அதுக்கு ஒரு கோர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஹியூமன்ஸ் வந்து அந்த இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதனால் அதுக்கு வந்து இந்த ரேட்டு போகுது. ஸோ இனிமேல் நாங்கள் இப்போ ஏஐலாம் உங்களுக்கு தெரியும் என்ன, ஏஐ வந்து ரோபோட்ஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ஜினியர் இருந்தாலே போதும், ஒரு 30 பேரோட வேலையை ஒன்றே பார்த்துரும். ஸோ 30 காசை வந்து அது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு இன்ஜினியர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஆர்கிடெக்சரை கொடுத்து விட்டு அதை முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் 100 கிலோமீட்டர் வந்த இது ரேஸ் காரியம் மாதிரியெல்லாம் பறந்துடாது. இது ஸ்லோ ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு தெரியும், நம்ம ஆளுங்களுக்கு மாட்டு வண்டி நெருப்பு ஸ்பீடில் ஓடுவாங்க, இதில் கார் வேறு பறக்குது. இதை கொடுத்து 100 கிலோமீட்டரில் ஓடலைன்னு கொடுத்தா ஓட்டி விட்ருவாங்க. ஸோ காரு இந்த இதுக்குள்ளெல்லாம் போகணுன்னா பில்டிங் ஒன்று பொத்துக்கு போவாங்க, இன்னொருத்தன் என்னடானா கடையை உடச்சிக்கின்னு போவான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 25 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போவோம், பறக்கிறது 100 கிலோமீட்டர் அவ்வளோதான். பை. இந்த